ரொம்ப நல்லா இருந்தது மூவி. எல்லாருமே வந்து பார்க்கணும். எப்படி சொல்கிறது, அப்கமிங் ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஏன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, கான்செப்ட் வைஸாகவும் சரி, ஒரு ஆக்டிங் வைஸாகவும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் வைஸாகவே ரொம்ப அழகாக நீட் அண்ட் கிளியராக இருந்தது மூவி. அப்கமிங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். 2K கிட்ஸும் சரி 90s கிட்ஸும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த லவ் கான்செப்ட் வந்து அவ்வளோ அழகாக சித்தார்த் சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த முட்டி போட்டு போகிற சீன்லாம் வந்து ஆக்சுவலி எமோஷ்னல் ஆயாச்சு நிறைய பேர். ஏன்னா அவரோட அப்படி ஒரு சீன் நம்ம பார்த்தது கிடையாது லவ்வில். ஸோ இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு கம்பேக் வந்திருக்குன்னா இந்த மூவியில் கண்டிப்பாக ஒரு ஹைப் கொடுக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே வேணாம் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த லவ் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணது, அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க பார்த்து மறந்துட்டானோ இல்லை நான் வந்து இன்னும் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்தது. லிட்ரலி டியர்ஸ் வந்துடுச்சு கண்ணில். இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருந்தது எல்லாருமே. ரேட்டிங் 5க்கு 5 மூவி நல்லா இருக்கு. பிரேக்கப் பண்ணவங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகும். நீ வேண்டான்ட்டு அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா சூட். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வே தான். எமோஷ்னல் லவ்வு. சித்துவோட பேரு எல்லாமே பயங்கரமாக இருந்தது. எமோஷ்னல் சூப்பராக இருந்தது. சித்துக்கு இது ஒரு நல்ல ஒரு லவ் மூவின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸுக்கெல்லாம் எனக்கே எமோஷ்னல் ஆகிடுச்சு. எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. செகண்ட் சான்ஸ் கேட்டது என் லைஃப். ஆமாம், நான் 8 to 9 கொடுப்பேன். எல்லாருமே பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். படம் உண்மையாக நல்லா இருக்குது. சித்தார்த் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சிப்ரான் மியூசிக் பயங்கரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். லவ் மட்டும் கிடையாது, காமெடியும் இருக்குது, லவ்வும் இருக்குது, எல்லாமே கலந்து தான் இருக்குது. நல்லா இருக்குது. எமோஷ்னல் சீன்லாம் ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு எமோஷ்னலை காட்டியிருக்காங்க. கமிட்டட் மட்டும் இல்லாமல் சிங்கிள்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. குழந்தைங்க கூட பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு கிஸ்ஸின் கூட கிடையாதுங்க. நல்லா தான் இருக்குது. எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதை விட வந்து இன்டர்வல் ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. மியூசிக்லாம் செம்ம. நீங்கள் கண்டிப்பாக படத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டாச்சு பாடிட்டே வருவீங்க. அந்த மாதிரி பிடிச்ச விஷயம் இன்டர்வல் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்கண்ணா. அது செம்மையாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. அது பயங்கரமாக இருந்தது. இல்லை, நான் கேமராமேன் ஒய்ஃபு, நான் எதுவும் கமெண்ட் சொல்ல முடியாது. அங்கே கேட்டேன். இல்லை, டெஃபினட்டாக இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை, ஸ்டோரியே அதை பேஸ் பண்ணி தான். இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. டெஃபினட்டாக ஃபேமிலியோட வந்தால் டிஸப்பாயிண்ட் ஆகாமல் பார்த்தா. நைஸ். வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். லவ்வர்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கணுமா? ஏன்னா மிஸ்யூன் டைட்டில் இருக்கிறதுனால லவ்வர்ஸ் மட்டும் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான அடல்ட் சீன்ஸ் இல்லை, அண்ட் ஓவர் லேக் அப்படின்னு சொல்கிற விதத்துலையும் இல்லை, அண்ட் மிஸ்டேக்காக இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சித்தார்த் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சூதுகவும் படத்தை தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் படம் நல்லா இல்லை, அப்படியே பார்த்து எந்திரிச்சு இங்கே வந்து பார்த்தோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி சூதுகவுமோட இது நல்லா இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் எல்லா லவ் ஸ்டோரியும் காமனாக இருக்கும். பட் அது அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு சில படத்தில் வந்து இந்த சாங்ஸ் வந்து சில சாங்ஸ் நல்லாயிருக்கும், சில சாங்ஸ் வந்து போராக இருக்கும். அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இந்த மூவியில் வந்து எனக்கு எல்லா சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப டச்சாக இருக்கும். அது வந்து 2 லவர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லவ் ஸ்ட்ராங்காக இருக்காது, அழகாக இருக்கும். கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் இப்போ நானே இப்போ பார்த்துட்டு திருப்பி பார்க்கணும் போல இருக்குல்ல, அந்தளவுக்கு மிஸ்யூ. இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் யாருமே கொண்டாடாமல் நீங்கள் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொண்டாடினீங்கன்னா அது அந்தளவுக்கு யூஸ் கிடையாது. எல்லாமே இப்போ நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு சின்ன ஆட்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே நல்ல பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அது அப்படின்றதுக்கு என்ன சார் மீனிங்?
மிஸ்யூன்றது வந்து அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அந்த லைனை நான் சொல்ல முடியாது. சீரியஸாக அது வந்து திரும்ப திரும்ப இப்போ பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லுவேன். நீங்கள் இது பண்ண எனக்கு முக்கியமாக இந்த வந்து இந்தியன் 2ல் வந்து சித்தார்த்தை நம்ம வந்து ட்ரோல் பண்ணி அதெல்லாம் போச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அது எல்லாமே போயிடும். சீரியஸாக நல்ல ஒரு பேர் வந்துடும் நான் சொல்கிறேன்.